ஸோ இன்றைக்கு வந்து டென்சர் ரீசேவ், அதாவது வந்து என்ன எப்படி ஒரு டென்சர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன் டைமென்ஷன் டென்சர் இருக்குன்னா அது எப்படி என்ன 2D கன்வெர்ட் பண்ணுறது, இல்லாட்டி என்ன எப்படி 3D கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக வந்து இப்போ என்னோட சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைட் வச்சு வந்து பேசிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பேசிக் அப்படி நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் நான் முடிச்சிடுவேன். பேசிக் முடிச்சுட்டு நாங்கள் கம்ப்யூட்டேஷன் போகலாம்னு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்ணி எப்படி ரீஷேப் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கிளம்பி ரீஷேப் பண்ணணும். ஸோ அதில் தேர் சம் ரீசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ச்சி பாருங்கள். நாங்கள் இதை வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் லேட்டராக பார்க்கலாம். ஜஸ்ட் இதான் ஒரு பேசிக்காக சம் ரீசன்ஸே நாங்கள் ரீஷேப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்ஒர்க்கில் வந்து சம்டைம் இன்புட் டேட்டா நான் ஃபீட் பண்ணும்போது என்ன அது பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கணுமெண்ட் ஒரு என்ன ஒரு கன்ஸ்ட்ரைன் ஒன்றுங்கள் இருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரைனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் என்ன கட்டாயம் ரீஷேப் பண்ணணும். ஸோ அந்த ஒரு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அது கட்டாயம் ரீஷேப் தேவை. ஸோ நாங்கள் ப்ராக்டிக்கலாக லேட்டராக பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக வந்து எப்படி இதை நாங்கள் ஒரு டென்சரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1D டென்சர் வந்துட்டு இருந்துச்சுண்டா எப்படி நாங்கள் அதை வந்து மாற்றுறேன்ட்டு பார்க்கலாம். சரியா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு டென்சர் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ டோச் டாட் டென்சர். ஸோ அங்கே நாங்கள் டோச் லைப்ரரியை கால் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு டென்சர் வந்து கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து ரீஷேப் கொஞ்சம் பெட்டராக கூட எலிமெண்ட் இருந்த நிலம். ஸோ நாங்கள் ரேஞ்சை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, நாங்கள் எப்படி டென்சஸ் கிரியேட் வேரியஸ் மெத்தடில் டென்சஸ் கிரியேட் பண்ணது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நாங்கள் அப்படியே ரேஞ்சை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன்னு ஆல்ரெடி பார்த்துக்கலாம். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேனண்ட் என்ன கொடுங்க, பேனண்ட் உங்களுக்கு பேனண்ட் எலிமெண்ட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க டென்சர், இது ஒன் டைமென்ஷன் டென்சர். நீங்கள் என்னடா ஒன் டைமென்ஷன் இப்படி சொல்கிறாங்க, இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ டைமென்ஷன் நீங்கள் செக் பண்ணலாம். ரைட், இப்போ என்டிமா கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் நாங்கள் அட்ரிபியூட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டென்சர் அட்ரிபியூட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷன் டென்சர். சரி, ஸோ அடுத்தது வந்து இப்போ ஷேப்பையும் பார்த்துருவோம். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ எங்களோட ரீஷேப் பண்ணுறது வந்து என்ன ஆக்சுவலி என்னங்கிற டென்சர். இப்போ இந்த இது வந்து ஒன் டைமென்ஷன் டென்சர். ஒன் டைமென்ஷன் பார்க்க என்ன ஒரு சிங்கிள் ரோவாக வந்து நீங்கள் அசியூம் பண்ணுங்க. பார்க்க என்ன ரோ ஸ்டைல் இருக்குன்னு வைப்போம். இப்போ இதுன்ற ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றுறேன். இதுன்ற ஸ்ட்ரக்சர் ஒரு மேட்ரிக் ஸ்டைல் அப்படின்னா ரோஸ் அண்ட் கோலம்ஸ் அந்த ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் மாற்றப்போம். ஸோ அதை நான் ரீஷேப் பண்ணுறது அந்த வியூ, அதான் டென்சர் வியூ நாங்கள் பார்க்குற வியூவை வந்து மாற்றுறது என்ன அது வேரியஸ் பர்பஸுக்கான. இப்போ சொன்னாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன மாடல் இன்புட் இல்லாட்டி என்ன அவுட்புட் ஷேப் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கணும்னா நாங்கள் என்ன கட்டாயங்கிற ஷேப்பை கன்வெர்ட் பண்ணோம். இப்போ இதில் வந்து இப்போ எங்களோட பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஷேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எப்படி என்ன ஒன் டைமென்ஷன் என்ன கிட்டத்தட்ட 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 12 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல வரதான் என்ன கிட்டத்தட்ட ஒரு வெக்டர் ஸ்டைல்லே இருக்குது. ஸோ அதான் நான் காட்டுது கிட்டத்தட்ட 12 எலிமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒன் டைமென்ஷன் வெக்டர் அதுக்கு இருக்கிற எலிமெண்ட் 12. இப்போ நாங்கள் இதை என்ன செய்யறோம்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி என்ன 2D ஃபார்ம் இருக்குது. 2D ஃபார்ம்ண்டா தெரியும் உங்களுக்கு மேட்ரிக்ஸை வந்து நாங்கள் ரோஸ் அண்ட் கோலம்ஸ் அண்ட் கோமனாக மேட்ரிக்ஸாக காய்ச்சிருவோம். ஸோ அது கோமனாக என்ன ஒரு 2D ஸ்ட்ரக்சர். அதே சேம் டைம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி பெண்டாஸில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க தெரியும். எக்ஸல் டேட்டாவில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் கோலாம்ஸ் இருக்கு. அதுவும் என்ன ஒரு 2D ஸ்ட்ரக்சர், அதாவது மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன மேட்ரிக்ஸ் நான் சொல்ல வரது என்ன ரோஸ் அண்ட் கோலம் ஸ்டைலில் இருக்கிறதா அந்த ஃபேஷனில் இருக்கிறதால நாங்கள் அதை வந்து என்ன மேட்ரிக்ஸ் ஸ்டைல் இல்லாட்டி 2D ஸ்ட்ரக்சர் இனிமே பெட்டராக சொன்ன 2D டென்சர் ரெண்டு வாய்க்கு வந்துட்டு இப்போ நான் டீப் லேர்னிங்கை பொறுத்தவரை எல்லாமே டென்சர்ஸ் ரெண்டு வாய்ப்பு. ஸோ அங்கே சில நேரம் ஸ்பெசிஃபிக் நேம் கொடுப்போம். 2D என்ற மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி பேர் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி எங்கள்கிட்ட டென்சர் இருக்குது. நாங்கள் அதை வந்து இப்போ நான் பிஎன் கொடுத்துட்டு வேரியபிள் இப்போ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். 2Dயை மாற்ற போகிறோன்னா என்ன ஷேப்பை மாற்ற போகிறோம். அதை நாங்கள் டென்ஷன் ஷேப்பை மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்டா இப்போ எங்கள்கிட்ட டென்ஷன் நேம் இது இதில் போய் ரீஷேப் பண்ண ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எங்கள்கிட்ட இருக்குது. ஃபைட்டோஜ் நேம் ஆல்ரெடி நீங்கள் வேறு இதில் கேள்விப்பட்டு பேசுகிறீங்க. அங்கே போய் நான் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட ஸ்ட்ரக்சர் அங்கே எந்த மாதிரி எங்களோட டேட்டா எங்களோட ஆல்ரெடி எங்கள்கிட்ட என்ன 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது வெக்டர் ஃபார்மில் இருக்குது. எங்களோட டேட்டாவை சேஞ்ச் பண்ணாமல் அந்த ஷேப் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்ற போகிறோமா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3,400 கொடுக்குறோம். சரியா, 3,400 கொடுத்தனேன்டா அந்த சேஞ்ச் வந்து எப்படி மாறப்போகுதுன்னு நாங்கள் இப்போ அவுட்புட்டை பார்க்க போகலாம். அப்போ 3,400 என்னன்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நான் பிஎன் கொடுத்து இப்போ ரன் பண்ணேன். சரியா, ரன் பண்ணிக்க பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னாண்டா என்ன எங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக் ஸ்டைலில் வந்து அவுட்புட் ஒன்று வந்திருக்கு. அப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க இப்போ 3,400 இங்கே என்ன சொல்ல வரேன்டா 3 rows 4 columns. அப்போ 3 rows டேக்கில் முதலாவது எலிமெண்ட் ரோஸை குறிக்குது. பார்த்தீங்கன்னா என்ன 3 ரோ இருக்குது. இது ஒரு ரோஸ், இது ஒரு ரோ, அடுத்து என்ன இது 3வது ரோ. இப்போ இப்போ 4 எலிமெண்ட் என்ன சொல்ல வருது என்ன 4 காலம்ஸ் மேலே இருந்து டாப் டு பாட்டம் தான் நான் கோலம்னு சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும் நம்புறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 4 8 ஒரு கோலம், 1 5 9 ஒரு இன்னொரு கோலம், 2 6 10 இன்னொரு கோலம், என்ன 3 7 11 இன்னொரு கோலம். அப்போ 4 கோலம்ஸ் இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் கேட்கல என்னென்ன இப்போ நீங்கள் 3,4 இந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் மேபி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன நீங்கள் உடனடி இமீடியட்டாக வந்து 3,400 பார்த்தீங்க கொடுத்தனண்டா எங்களோட டோட்டல் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வெக்டரில் வந்து 12 எலிமெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஷேப் கொடுக்கும்போது 12 வந்தால் 12 டோட்டல் எலிமெண்ட். இப்போ 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 12 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து என்ன 12 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இன்சைட்லேயே இருக்குது. அப்போ நீங்கள் ஷேப்பை மாற்றும் போது டேட்டா வந்து எப்பவுமே மாறக்கூடாது. அதுக்கு இருக்கிற எலிமெண்ட்ஸ் இந்த கவுண்ட் எப்பவுமே மாறக்கூடாது. அப்போ கவுண்ட் எப்பவுமே மாறக்கூடாது. அந்த கவுண்ட் அந்த டேட்டா அப்படி இருக்கத்தக்கதுமே நீங்கள் ஷேப்பை மாற்றணுமெண்டா இப்போ நீங்கள் அந்த மாதிரி டேட்டா திருப்பி என்ன எங்களுக்கு சேம் டேட்டா உள்ள வரணும். சேம் டைம் என்ன அந்த டேட்டா மிஸ் ஆகக்கூடாது டேக்கில் வந்து
அதை எப்படி செய்வேன் பண்ணா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ரிக்ஸில் வந்து கொமனா வந்து அதில் இருக்கிற டோட்டல் எலிமெண்ட் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க என்ன உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு தெரியும் எனக்கு மேட்ரிக்ஸ் படி தெரியும் என்ன ரோஸையும் கோலம்ஸையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க என்ன உங்களுக்கு வந்து டோட்டல் எலிமெண்ட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3 into 4 நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்டா 12 ரெண்டு வருது அப்போ உங்களுக்கு என்ன அப்போ ரோஸ் அண்ட் கோலம் மல்டிபிள் 12 ரெண்டு வருது அப்போ இந்த 12 தான் எங்கள்ட இருக்கிற எலிமெண்ட் எங்களோட வெக்டரில் இருக்கிற எலிமெண்ட் நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டென்சரில் இருக்கிற எலிமெண்ட் இப்போ அந்த எலிமெண்ட் அதே சேம் எலிமெண்ட் கவுண்ட் உள்ள வரும் அது மாதிரி நாங்கள் ரோஸையும் கோலமே செட் பண்ணணும் அப்போ அப்படி செட் பண்ணிக்கலாம் நான் 3,4 செட் பண்ணுண்டா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த டேட்டா வந்து அப்படி என்ன ஸ்ட்ரக்சராக படுது முதலாவது ரோவில் 4 எலிமெண்ட் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 லெவலில் முடியுது அங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா 0 லெவல்லே முடியுது கீழேயும் பார்த்தீங்கன்னா 0 லெவல்லே முடியுது அப்படி அந்த டேட்டா வந்து என்ன மிஸ் ஆகாமல் இருக்கிற எல்லா டேட்டையும் வந்து அதுக்கு ஏற்ற 3,4 3 rows 4 columns அந்த செட்டப்புக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஆகி மாற்றி விடும் அப்படிதான் என்ன நாங்கள் வந்து எலிமெண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இருக்கிற எலிமெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன அது மச்சிங்காக இருக்கணும் அந்த ஷேப் வந்து மச்சிங்காக இருக்கும் நான் கொடுக்குற ஷேப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து 3,500 கொடுக்கும் சரியா 3,500 கொடுத்து இப்போ ரன் பண்ணேன்டா எங்களுக்கு எரர்லாம் பெறும் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன்வேலிட் ஃபார் இன்புட் சைஸ் அப்போ இன்புட் சைஸ்ன்றது வந்து ஒன்றுமே நாங்கள் சொன்னாங்க எங்கள் டேட்டா அண்ட் இன்புட் சைஸ் இந்த ஏதான் எங்கள் இன்புட் சைஸ் இந்த இன்புட் சைஸை தான் நாங்கள் ரீஷேப் பண்ண போகிறோம் ஏ வந்து 12 எலிமெண்ட் அந்த 12 எலிமெண்ட்டை வந்து 3 to 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்களே என்ன வரும் 15 வரும் ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற எலிமெண்ட் சைஸ் 12 அப்போ அதால் எங்களுக்கு எரர் வருது இப்போ நான் இதை நான் 4 கொடுக்குறேன் 4 கொடுத்தா இங்கே பிரச்சனை இல்லை இப்போ ஸோ இதை இன்னொரு மாதிரி ரீஷேப் பண்ணி இதை வேரியஸ் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் தனியாக 3,4 இருக்கண்டா இல்லை இதில் ஏ டாட் ரீஷேப் இதை வந்து நாங்கள் 6,2 கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 6,2 கொடுத்தாலும் 6,2 கொடுக்கணும் உங்களை வழங்க இப்போ ரோ அதாவது இந்த 600 6 ரோ இருக்கும் 200 2 கோலம் இப்போ நான் ரன் பண்ணேன் எரர் வருது என்ன எரர் வருதுன்னா ரீஷேப் ஸ்பெல்லிங்கில் ரீஷேப் எஸ்ஜேபி ஓகே பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு எரர் வரா வருது ரீசன் வந்து 6 ரோ 2 கோலம் அப்போ 6 into 2 நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்களா என்ன வழங்க என்ன சொல்ல வரேன் 12 எலிமெண்ட்ஸ் அப்போ இங்கே அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்ன மிஸ்மேட்ச் ஆகிடும் கணக்காக அந்த எலிமெண்ட்டை வந்து இருக்கிற எலிமெண்ட் இந்த ஷேப்புங்களை ஈஸியாக மாற்றக்கூடியது ஏனெண்டா வந்து என்ன அந்த இன்புட் சைஸை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த ரோஸ் அண்ட் கோலம்ஸ் கவுண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாள் என்ன எங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி 6 ரோ இருக்குது நான் முதலாக 6ன்றது ரோஸை மென்ஷன் பண்ணேன் அப்போ 6 ரோ இருக்குது 2ன்றது கோலமாக மென்ஷன் பண்ணேன் 2 கோலம் பார்த்து டாப் டு பட்டம் பார்த்தீங்களா இன்னும் 0 2 4 6 8 10ன்றது கோலம்ஸ் அப்போ 1 1 3 5 7 9 11ன்றது கோலம் பார்த்தீங்கன்னா இதான் என்ன எங்களோட ரீஷேப்பிங் இருக்கிற வெக்டரை வந்து நாங்கள் 2D டென்ஸ்ராக அதனுடைய மேட்ரிக்ஸுக்கு மாதிரி அப்படி இந்த ரீஷேப் ஃபங்க்ஷனாலிட்டியே கொடுத்து சரியா இது வந்து நாங்கள் மேனுவலாக வந்து என்ன கொடுத்து செய்கிறோம் மேனுவலாக வந்து நம்பர்ஸை நாங்கள் மல்டிபிளை பண்ணி பார்த்து அந்த ஷேப்புக்கு மச்சாதான் கொடுத்து செய்கிறோம் பட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இதை நாங்கள் செய்யலாம் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ வந்து 5 வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தரோம் அப்போ அது எப்படி செய்கிறதுண்டா அதுக்கு இங்கே -1 ஒரு என்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நம்பரை வந்து நாங்கள் உள்ள பாஸ் பண்ணுறோம் ஸோ அது என்ன மாதிரி செய்கிறதுன்ற ஒன்றுமே இல்லை சிம்பிள் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களாண்டா ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட டென்சர் உங்களுக்கு தெரியும் என்ன இதுதான் எங்களோட டென்சர் இதான் எங்களோட டென்சர் இப்போ இதை இந்த ஷேப்பை மாற்ற போகிறோம் சரியா இப்போ இதில் போய் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களாண்டா ஏ டாட் ரீஷேப் சரியா ரீஷேப் ஃபர்ஸ்ட் வந்து நான் 1, -1 கொடுக்குறேன் சரியா 1, -1 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவுட்புட் வேறு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஏயை பிரிண்ட் பண்ணினேன் ஏ ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி தானே இருக்குது பாருங்க ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நான் பை டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணது ஒரு ஸ்கேப் பிரேக்கு தான் இருக்குது சரியா படியா பாருங்க ஒரு ஸ்கேப் பிரேக்கு தான் இருக்குது பட் இப்போ நான் வந்து 1, -1 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேப் பிரேக்கெட் அட் ஆயிருக்கு 2 ஸ்கேப் பிரேக்கெட் அதுக்கு என்ன ரீசன்டா இப்போ இப்போ நீங்கள் இந்த 2 நம்பரும் என்னத்தை மீன் பண்ண இந்த முதலாவது நம்பர் வந்து மீன் பண்ண போகிறது என்ன எத்தனை ரோஸ் அப்படி இருக்கிற எலிமெண்ட் வந்து எத்தனை ரோஸாக வரணும் சரி இருக்கிற எலிமெண்ட் அதாவது எனக்கு வந்து நான் ரீஷேப் பண்ணிக்கல வந்து ஒரே ரோ இருக்கிற ஓகே இதான் அந்த ஒரு ரோ அப்போ ஒரு ரோ இருக்கிற மாதிரி இன்னொரு டைமென்ஷன் ஆட் பண்ணிப்போம் நாங்கள் -1 கொடுக்காது இன்னொரு டைமென்ஷன் ஆட் பண்ண ஐ மீன் என்ன ரீஷேப் பண்ண போகிறோம்னா இன்னொரு டைமென்ஷன் நாங்கள் வண்டியில் இருக்கிற 2D தானே மாற்றிட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு டைமென்ஷன் ஆட் ஆகுது 2D ஆக்சுவலி இது 2D மேட்ரிக்ஸ் தானே இப்போ நீங்கள் இந்த டைமென்ஷனை பார்த்தீங்களா ஆக்சுவலி 2D நாங்கள் ஆல்ரெடி 1 டைமென்ஷன் இந்த வெக்டர் தானே 2D அப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு டைமென்ஷன் ஆக்ட் அந்த மாதிரி இங்கே வந்து -1 இன்னொரு டைமென்ஷன் ஆட் பண்ண போது இப்படி அந்த எலிமெண்ட்டுக்கு மச்சாருமே பார்த்தீங்கன்னா 1 கொடுத்தா ஒரு ரோ ஓகே ஒரு ரோ வந்து ஒரு ரோ ஆட் பண்ணுது பட் ஒரு ரோ ஆட் பண்ணியாச்சு ஓகே ஆனால் சேம் டைம் இன்னொரு டைமென்ஷன் ஆட் பண்ணுறதுக்காண்டி என்ன இன்னொரு ஸ்கேப் பிரேக்கெட் ஆட் பண்ணியிருக்கு சேம் டைம் என்ன ஒரு ரோ வரத்தக்க மாதிரி நான் கன்வெர்ட் பண்ண மிச்சமாக நான் அப்படி இந்த ஒரு ரோ டேக்கில் என்ன
நெக்ஸ்ட் வந்து நாங்கள் 2D ஸ்டைல் வரைக்கும் பன்னெண்டு கோலம் இப்போ கொமனா வந்து மேட்ரிக்ஸ் ரோசன் கோலம் அப்போ நீங்கள் எல்லாம் ஓகே ரெண்டு பிரேக் ரெண்டுக்கே 2D டென்சர் இல்லாட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் அப்போ 2D மேட்ரிக்ஸ்ன்றதுக்கே ரோஸ் அண்ட் கோலம்ஸ் கட்டான்னு சொல்லுவோம் அப்போ ரோஸ் ஓகே ஒன்றுன்னு சொல்லுவோம் அப்போ கோலம் எத்தனை பன்னெண்டு கோலம் இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லை பன்னெண்டு கோலம் இருக்குது இங்கே டாப் டு பாட்டம் ஆக்சுவலி ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது பட் 2D என்று காய்க்கிறதால என்ன பன்னெண்டு கோலம் இருக்குது அப்போ நீங்கள் ஸ்டில் இது வந்து 2D நீங்கள் என் டிம்மை போட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் என் டிம்மாக கொடுத்தீங்களாண்டா சிம்பிள் ஒன்றுமே இல்லை அவுட்புட் வந்து 2D தான் பெறுவேன் டைமென்ஷன் 2 தான் இருக்கு சரி அப்போ இது என்ன இது வந்து நாங்கள் வந்து ஓகே இது எங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 2Dயாகவே கன்வெர்ட் பண்ணிட்டு இது எப்படி என்ன எங்களுக்கு வந்து அவுட்புட்டை பார்த்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன இன்னொரு ஸ்கேப் பிரேக்கிட்ட ஆட் பண்ணி வந்திருக்கு இப்போ ஓகேண்ணா இப்போ ஓகே எங்களுக்கு வந்து ஓகே எங்களுக்கு ஒரு ரோ வேணா 10 ரோ வேணும் சரியா இப்போ நான் போய் இதில் போய் ரெண்டு கொடுக்குறேன் அதாவது வந்து முதலாவது இந்த ரீஷேப்புக்குள்ள ஃபர்ஸ்ட்டாக கொடுக்குற எலிமெண்ட் ரோஸை கொடுக்க போது -1 என்ன செய்ய போகுதுண்டா இந்த இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேபி உங்களுக்கு முதலாவது கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா மேபி கன்ஃபியூஸ் ஆகிருந்தா இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்டா 2 ரோஸ் இருக்கத்தக்கத மாதிரி எங்களோட ஏண்ட டென்சரை வந்து மாறும் அதாவது வந்து ஏண்ட டென்சர் ஷேப்பை மாற்று எப்படின்னா 2 ரோஸ் வரக்கூடிய மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் அப்போ -1 என்ன செய்யணும்டா 2 ரோ இருக்கேக்கில் பேலன்ஸ் ஆகிட்டு நான் காலம்ஸ் வரும்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுவோம் இப்போ நான் இதை ரன் பண்ணேன்டா பார்த்தீங்கன்னா ஓகே ரெண்டு ரோ வந்திருக்கு 2 ரோ வந்திருக்கு இந்த எங்களோட ஆல்ரெடி தெரியும் 12 எலிமெண்ட் இருந்து அப்போ 2 ரோ இருக்கத்தக்கதை எத்தனை காலம் செட் பண்ணிங்க டாப் டு போட்டு தான் கோலம் 060 ஒரு கோலம் 17 இன்னொரு கோலம் 28 இன்னொரு கோலம் 39 இன்னொரு கோலம் 410 இன்னொரு கோலம் 511 இன்னொரு கோலம் பார்த்தீங்கன்னா 6 கோலம் ஆட் பண்ணுங்க அப்போ 6 கோலம் உங்களுக்கு தெரியும் ஒரு மேட்ரிக்ஸில் வந்து 6 கோலம் 2 ரோ இருக்குது 6 கோலம் வந்துச்சுன்னா 2 × 6 என்ன 12 எலிமெண்ட்ஸ் அப்போ என்ன 12 எலிமெண்ட்ஸ் எங்களை டோட்டல் பண்ணு அதை மச் பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த -1 என்ன அந்த மச் பண்ணுற மாதிரி என்ன இந்த 6 வந்து ஆட் பண்ணியிருக்கு அப்போ இதைத்தான் இந்த -1 இந்த டாஸ்க் அந்த டாஸ்க்கு தான் இது ஆட்டோமேட்டிக்காக செய்து நாங்கள் வந்து மேலே மேனுவலாக எல்லாம் கொடுத்துனாங்க அந்த 6,200 கொடுத்தாங்க பட் நான் இங்கே எனக்கு அது 6,200 கேட்க 6 ரோ வந்தது பட் இங்கே மாறி நாங்கள் 2 மட்டும் தான் கொடுத்துருக்கோம் 2 ரோ பட் அந்த -1 கொடுக்கும்போது என்ன அந்த 6 கோலமை வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி சொல்லு சரி இப்போ ஓகே சரி அப்போ 2 இப்போ எனக்கு 3 கோலம் வேணும் சரியா இப்போ எனக்கு 3 கோலம் வேணுமெண்டா நான் இதில் எனக்கு 3 என்று கொடுப்பேன் சாரி 3 என்று கொடுத்தேன்டா பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது எலிமெண்ட் நான் அடி ரிமெம்பரிங்க உங்களுக்கு திருப்ப திருப்ப சொல்லுது நான் ரோஸை கொடுக்கும் அப்போ 3 ரோ வந்துட்டு இப்போ 3 ரோ வந்து இப்போ டோட்டல் என்ன 12 அப்போ 12 டோட்டலாக வேறு 1 எலிமெண்ட் நாங்கள் ரோ 3 கொடுத்துட்டோம் அப்போ என்ன 3 எத்தனை வைக்கணும் 12 வரும் 4 வரைக்கும் அப்போ இந்த -1 என்ன செய்யும் அந்த 4 கால்குலேட் பண்ணி இப்போ 4 குளம் வரணும் இப்போ 4 பேருக்கு 4 குளம் இருக்குது 0 4 8 ஒரு குளம் 159 இன்னொரு கோலம் 2 6 10 இன்னொரு கோலம் என்ன 3 7 11 இன்னொரு அப்போ 4 கோலம் இருக்குது அப்போ இதை தான் இது செய்யுது அப்போ இது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த -1 ஆக்சுவலாக என்ன செஞ்சுட்ருக்கேன் இப்போ நான் இதில் போய் 400 கொடுக்குறேன் அப்போ 400 உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு 4 ரோஸ் வரும் இப்போ 4 ரோஸ் வரத்தக்கணும் சேம் டைம் 12 எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்போ 4 எத்தனை வரைக்கும் உங்களுக்கு 12 வரும் 3 வரைக்கும் தெரியும் இப்போ -1 கொடுக்குறதால உங்களுக்கு 3 கோலமாவது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 கோலம் இருக்குது இப்போ உங்களுக்கு விளாங்க இப்போ நான் என்ன செஞ்சுட்டு வரேன் அப்போ இதுமாதிரி இப்போ எனக்கு 5 ரூபா வேணும் இப்போ நீங்கள் திங்க் பண்ணணும் இப்போ எனக்கு 5 ரூபா வேணும் 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்போ 5 எத்தனை பிரிக்கினா 12 வரும் இட்ஸ் பாசிபிள் இது என்ன உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இது அவுட்புட் வேறு மாதிரி எரர் வரும் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஒன்று ரன் பண்ணி பாருங்க நான் ரன் பண்ணுறேன் நடக்கட்டும் பார்த்தீங்களே எரர் வருது ஏன்னா அந்த இன்புட் சைஸுக்கு 5 மச் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ 5 எத்தனையால் வரைக்கும் எங்களுக்கு 12 I1 5 I2 10 I3 15 அப்போ என்ன 10க்கும் 15க்கு என்ன 10லேருந்து 15க்கு போயிடுது அப்போ என்ன எங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணாது மல்டிப்ளிகேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை அதாவது 5க்கு எரர் வருது ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன் சரி நாங்கள் 6 கொடுத்துவோம் 6 கொடுத்தவங்களுக்கு வேறு அப்போ உங்களுக்கு நான் முதலாவது கொடுக்குற எலிமெண்ட் என்ன 6ன்றது ரோவாக கொடுக்கும் 6 ரூபா வந்துட்டு அப்போ 6 ரூபா வேறு வரும் சேம் டைம் டோட்டல் 12 எலிமெண்ட் இருக்குது அப்போ என்ன 6 2 வரைக்கும் வரும் அப்போ 6 அப்போ இந்த 2 வந்து இந்த -1 கண்டுபிடிச்சி என்ன 2 குளம் ஆட் பண்ணுது பார்த்தீங்கன்னா 2 குளம் இருக்குது 0 2 4 6 8 10 அது ஒரு குளம் என்ன 1 3 5 7 9 இன்னொரு குளம் ஸோ இதான் விஷயம் நீங்கள் 7 கொடுக்கலாம் நினைக்கிறேன் 7 8 போயிடலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு பழக்கம் பண்ணிக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் 7 8 நின்று கொடுக்கலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு வேற வரும் வேறு சாட்டிஸ்ஃபை பண்ணி 7 எத்தனை வைக்கணும் 12 எப்படி வராது பட் நீங்கள் வந்து 12 கொடுத்தா வேறு நினைக்கிறேன் என்னடா வந்து அது ஒரு 12 ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 உங்களுக்கு ரோஸ் அதாவது 12 ரோஸாக குறிக்கிறது முதலாவது எலிமெண்ட் 12 ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன சிங்கிள் ரூபா கொடுத்து டோட்டலாக 12 எலிமெண்ட் இருந்தது 12 எலிமெண்ட்டையும் வந்து அது தனித்தனி ரோவில் போட்டு வச்சிருக்கு அப்போ அங்கால பார்த்தீங்கன்னா ஒரே குளம் தான் 12 ஒன்று தான் 12 ஒன்று அளவுக்கு தான் 12 அப்போ சிங்கிள் குளம் இருக்குது ஸோ இதான் என்ன இந்த -1 டாஸ் -1 என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோலம்ஸை கால்குலேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதான் இந்தியன் வீடியோ உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஸோ அதுக்கு என்ன நாங்கள் வந்து இந்த பேசிக் வந்து சரியாக முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டர் விஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எதுவும் டவுட் இல்லாட்டி எதுவும் ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டி எதுவும் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது என்ன மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் என்ன நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சரி நன்றி வணக்கம்